ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு வறுவல் தாங்க. அதுவும் சூப்பராக ஒரு மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. கருணக்கிழங்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. அது பேர்லேயே தெரியும் கருணைக்கிழங்குன்ட்டு. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ இதை தோல் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இது புது கிழங்குன்றதுனால டக்குன்னு வெந்துடும். சிலர் பார்த்திங்கன்னா அவிச்சிட்டு செய்வாங்க. நான் எப்போயுமே பச்சையாக தாங்க செய்வேன். சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கூடவே மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெயினாக அரைச்சிக்கணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது மாதிரி மசாலா போட்டு கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கணுங்க. தவா நல்லா சூடானதும் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து வச்சு வறுக்க வேண்டியதாங்க. நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மேலேயும் கொஞ்சம் சைட்லேயும் எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்தது மறுபக்கம் திருப்பி விடுங்க. இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. கருணக்கிழங்கு எந்த சாதத்துக்கு வேணாலும் நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் மாறும். மசாலாவை தீய விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.